துறிஞ்சல் ஆற்றின் குறுக்கே 12 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட 2 மேம்பாலங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 1191 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக கட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வெரையூர் தண்டரை சாலை இணைக்கும் வகையில் 6 கோடியே 17 லட்சம் ரூபாய் மற்றும் 6 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை, நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் துறிஞ்சல் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட பாலங்களை இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு மட்டும் 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 143 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலைகள் போடப்பட்டிருப்பதாகவும், சுமார் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை தரம் உயர்த்தி இருப்பதாகவும், 19 தரைமட்ட பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக கட்டி இருப்பதாகவும், இந்த நிதியாண்டில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக கட்டப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கிராம பகுதிகளில் தமிழகம் முழுவதும் சுமார் 1281 தரைப்பாலம் இருந்ததாகவும், இந்த தரைப்பாலங்கள் அனைத்தும் கடந்த 4 ஆண்டுகளில் 1191 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக கட்டப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள தரைப்பாலங்கள் இந்த ஆண்டிற்குள் உயர்மட்ட பாலங்களாக கட்டி முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை இந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் பொதுப்பணித்துறையில் உள்ள அதிகாரிகளின் கூட்டு முயற்சிதான் காரணம் எனவும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் உடனுக்குடன் நிதி அளிப்பதால் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். துறை பொறுத்தளவுக்கு 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 145 கிலோமீட்டர் சாலையை நாங்கள் சீர் செய்திருக்கிறோம். 41 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை நாங்கள் தரம் உயர்த்தியிருக்கிறோம். 19 கோடி ரூபாயில 3 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலமாக ஆக்கியிருக்கிறோம். மேலும் 6 கோடி ரூபாயில 4 பாலங்கள் இந்த நிதியாண்டில் எடுத்திருக்கிறோம். அந்த பாலத்தையும் இந்த தொகுதியில கட்ட இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு பாலத்துக்கு 5 கிலோமீட்டர் இருக்கணும், அப்பதான் பாலம் கட்ட முடியும். ஆனா வாழவெட்டிக்கும் வெரையூருக்கு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதா? அந்த விதி இருந்துக்குமே என்று சொன்னால் சூவாலவெட்டியில பாலம் வந்திருக்குமா? ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது போன்ற கிராம பகுதியில் ஏறத்தாழ 1281 பாலங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. ஏன்னா தலப்பாலம் என்பது பெரும்பான்மையாக கிராமத்தை ஒட்டி இருக்கிற பாலமாகத்தான் இருக்கும். ஆத்துல தண்ணி வந்துச்சுன்னா 15 நாளைக்கு 1 மாசத்துக்கு ஸ்கூல் பசங்க போக முடியுமா? போக முடியாது, படிப்பு கெடும். தலப்பாலத்தில் தண்ணி போச்சுன்னா எப்படி ஸ்கூலுக்கு பையன் போக முடியும்? போக முடியாது. அதனால் பள்ளி வாழ்க்கை பல மாணவர்களுக்கு கெட்டது. அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த விதிகளை தளர்த்தி, நெடுஞ்சாலைத்துறைக்கு விதிகளை தளர்த்தி, நீங்கள் எங்கெங்கெல்லாம் தரைப்பாலம் இருக்கிறதோ அந்த பாலங்களை கட்ட வேண்டும் என்று எங்கள் துறைக்கு ஆணையிட்டார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டிலே 1281 தரைப்பாலங்கள் இருந்தது. இந்த 4 ஆண்டு காலத்தில் 1191 தரைப்பாலங்களை தமிழ்நாட்டிலே கட்டி முடித்து புரட்சியாளர் யார் என்று சொன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் உண்மையான புரட்சியாளர்.